Dear students, so this video is about balancing of rotating masses and machineries. Okay, so balancing is performed in machineries, especially balancing is performed for rotating as well as reciprocating masses and machineries for avoiding unnecessary happenings like heavy noise, vibration, in turn further damage of the internal components of the machines as well as machineries. Balancing is normally performed. So balancing of rotating as well as reciprocating masses are performed with the aid of Polygon's law. Okay, so we all know about Polygon's law. So that is, if a system of forces acting on a body can be represented as the adjacent sides of a polygon, then the closing side will be the resultant force of the system of force components. So that is the principle that is being used for balancing rotating as well as reciprocating masses. So in this lecture video we are going to solve a problem on balancing rotating masses acting on a body. So this is the problem. Four masses M1, M2, M3 and M4 are 200, 300, 240 and 260 kg respectively. The corresponding radii of rotation are 0.2, 0.15, 0.25 and 0.3 meter respectively. And the angles between successive masses are 45, 75 and 135 degree. Find the position and magnitude of the balance mass required if its radius of rotation is 0.2 meter. ஸோ ஃபஸ்ட் என்ன ப்ராப்ளத்தில் மென்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த சிஸ்டம் 4 ரொட்டேட்டிங் மாசஸ் ஆர் கன்சிடர்ட், நேம்லி M1, M2, M3 and M4. ஸோ இந்த மாசஸால் ஜென்ரேட் ஆகக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆர் நாட் இன் பேலன்ஸ்ட் கண்டிஷன். ஸோ சிஸ்டத்தை பேலன்ஸ்டாக வைக்கல. ஸோ அதனால் இன் ஆர்டர் டு பேலன்ஸ் த கிவன் கன்சிடர்ட் சிஸ்டம் we are in need to additionally add a rotating mass with this shaft. கரெக்டாக? ஸோ 4 masses இருக்குது, அடிஷ்னலாக ஒரு பேலன்சிங் மாஸை ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேலன்சிங் மாஸோட ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் பொசிஷனும் ப்ராப்ளத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0.2 மீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆங்குலர் பொசிஷனில் எவ்வளோ மேக்னிடியூட் ஆஃப் மாஸை நம்ம அடிஷ்னலாக இந்த சிஸ்டத்தில் ஆட் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் வில் பி இன் பேலன்ஸ்டு பொசிஷன் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ இந்த கிவன் டேட்டா எல்லாத்தையும் எப்படி சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் ஃபார் சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ டோட்டலி 5 masses ஆர் டு பி கன்சிடர்ட். ஸோ அலாங் வித் த மாஸ் டு பி ஆடட். கரெக்டாக? அந்த பேலன்சிங் மாஸையும் சேர்த்து டோட்டலி 5 masses M1, M2, M3, M4 அண்ட் எக்ஸ். அந்த அன்னோன் மாஸை எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன்ப்பா. ஸோ தென் மேக்னிடியூட் ஆஃப் தி மாஸஸ், என்னென்ன டேட்டா இருக்குது, என்னென்ன டேட்டா அன்னோன்கிறத நம்ம டீட்டெயிலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 masesக்கும் டைரெக்டாக மாஸ் வேல்யூஸ் வந்து ப்ராப்ளத்தில் மென்ஷன் ஆகிருக்கு. பேலன்ஸ் பண்ண வேண்டிய மாஸ் வந்து அன்னோன், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மாஸ் ஆஃப் தி அன்னோன் மாஸ் வந்து mx அப்படின்னு வச்சுக்கிறோம். ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி மாசஸ் ஆர், ஸோ எல்லாமே SI யூனிட்டில் மீட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் பண்ண வேண்டிய மாதம் என்ன ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ப்ராப்ளத்தில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, 0.2 மீட்டர்னு சொல்லி. ஸோ அதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். சரிதானா? ஸோ இதில் கன்சிடர் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல் தி கன்சிடர்ட் மாசஸ் ஆர் ஆக்டிங் on a same plane. So different planesல இருந்தது அப்படின்னா we are in need to draw force polygon as well as couple polygon to solve the problem. ஸோ இந்த கேஸில் 5 மாசஸும் ஒரே பிளேனில் தான் ரொட்டேட் ஆகுதுன்னு மென்ஷன் ஆயிருக்கு ப்ராப்ளத்தில். ஸோ அதனால் நம்ம ஃபோர்ஸ் பாலிகன் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். லென்த் பிட்வீன் தி மாசஸ் அது தேவையில்லாத விஷயம் இதில். ஓகே, ஸோ தென் ஃபோர்ஸ் பாலிகன் ட்ரா பண்ணுறதுக்கு அந்த மாஸ் ரொட்டேட்டிங் மாஸால் ஜென்ரேட் ஆகக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் காம்பனன்ட் நமக்கு தேவை. ஸோ ஆக்சுவலாக சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட ஃபார்முலா FC இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு R. ஸோ அந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ நம்ம இதை ட்ராயிங்காக ட்ரா பண்ணும்போது சர்டன் ஸ்கேலில் தான் நம்ம ட்ராயிங் போடுவோம் இல்லையா, நம்மளோட கன்வீனியன்ஸ் ஸ்கேலுக்கு. ஸோ அப்போ சில விஷயத்த காமனாக எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணுவோம், காமனாக மல்டிப்ளை பண்ணுவோம் ஸ்கேல் பண்ணும்போது இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 மாதமே ஒரே ஷாஃப்டில் தான் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் ஸ்பீட் வில் பி
common for all the 5 masses. So omega அப்படிங்கிறது 2 pi into speed by 60. So speed காமன்கிறதுனால 5 மாசஸ்க்கும் ஒமேகா காமனாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம fc by ஒமேகா ஸ்கொயரை வச்சு ட்ரா பண்ணாலே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால தான் ஒமேகாவோட வேல்யூ கன்சிடர் பண்ணலை ப்ராப்ளத்தில் மென்ஷனும் பண்ணலை. கரெக்டாக? ஸோ இப்போ 5 மாசஸ்க்கும் ஜென்ரேட் ஆகக்கூடிய சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் காம்பனண்ட் m ஒமேகா ஸ்கொயர் ஆருக்கு போல் ஜஸ்ட் நம்ம m இன்ட்டு ஆர் மட்டும் கன்சிடர் பண்ணாலே போதும். ஏன்னா ஒமேகா ஸ்கொயர் எல்லாத்துக்கும் காமன் டேட்டா. ஸோ 200 into 0.240, 300 into 0.1545, 240 into 0.25 60, 260 into 0.378. So then mx is unknown for the balance mass to be added. அதோட radius 0.2 தெரியும். ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 0.2 mx. ஸோ இந்த அவைலபிள் டேட்டாவை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பாலிகன் ட்ரா பண்ண போகிறோம்ப்பா. ஓகே. ஸோ ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் வேரியஸ் மாசஸ். ஸோ எதை வேணாலும் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ ப்ராப்ளத்தில் மென்ஷன் பண்ணதை வச்சு ஃபஸ்ட்டு மாஸ்க்கும் செகண்ட் மாஸ்க்கும் இடையில உள்ள ஆங்கிள் 45 டிகிரி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் m1 அப்படிங்கிற மாஸை இப்போ ரெஃபரன்ஸாக வச்சுட்டு m1 m2 மாஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிள் 45 டிகிரி. தென் m2க்கும் m3க்கும் இடையில உள்ள ஆங்கிள் தெரியும். ஸோ டோட்டலாக m1லேருந்து m3 வரைக்கும் உள்ள ஆங்கிள் 120 டிகிரி. தென் m3லேருந்து m4க்கு இடையில உள்ள ஆங்கிள் தெரியும். ஸோ அதை வச்சு டோட்டலாக ஃப்ரம் தி ரெஃபரன்ஸ். ஸோ எல்லா ஆங்குலர் பொசிஷனுமே ஃப்ரம் தி ரெஃபரன்ஸ்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே. ஸோ இன்பிட்வீன் ஆங்கிள் கொடுத்துருந்தாலோ எப்படி கொடுத்துருந்தாலும் நம்ம ரெஃபரன்ஸ்லேருந்து ஒவ்வொரு மாதம் எவ்வளோ ஆங்கிள் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே. ஸோ m3க்கும் m4க்கும் இடையில உள்ள ஆங்கிள் ப்ராப்ளத்தில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம m1லேருந்து அப்போ டோட்டலாக m4 வரைக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 255 டிகிரி. ஓகே. ஸோ ஃபோர்ஸ் பாலிகன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ரெஃபரன்ஸில் இருக்குது ஆங்குலர் பொசிஷனுக்கு மாஸ் m1. ஸோ ஃபோர்ஸ் பாலிகன் ஃபஸ்ட்டு O ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெஃபரன்ஸில் இருக்குது m1 மாஸு, தட் இஸ் 0 டிகிரி. ஸோ 0 டிகிரியில் டுவர்ட்ஸ் ரைட், தட் இஸ் பாசிட்டிவ் டைரக்ஷனில் ஸ்கேல் நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்கேலுக்கு 40 யூனிட்ஸுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடணும்ப்பா. ஸோ திஸ் லைன் ரெப்ரசன்ட்ஸ் தி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் காம்பனண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் மாஸ் m1. ஸோ தென் செகண்ட் மாஸ் எவ்வளோ டிகிரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில். ஸோ இப்போ எல்லா மாதமே நம்ம ரெஃபரன்ஸ்லேருந்து கன்சிடர் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ எந்த பாயிண்டில் முடித்தோமோ அந்த பாயிண்டில் ஃப்ரம் தி பேஸ் ரெஃபரன்ஸில் இருந்து 45 டிகிரியில் m2 கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் காம்பனண்ட்டுக்கு நெக்ஸ்ட் லைன் ட்ரா பண்ணணும்ப்பா. ஸோ அந்த லைன் இப்படி கிடைக்கும். ஸோ ரெஃபரன்ஸ்லேருந்து 45 டிகிரியில் செகண்ட் மாஸோட ஃபோர்ஸ் காம்பனண்ட் 45 யூனிட்டு, டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணி m2. சிமிலர்லி நெக்ஸ்ட் மாதம் இப்போ m2லேருந்து ரெஃபரன்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் m3 காம்பனண்ட் ட்ரா பண்ணணும்ப்பா. ஸோ அது 120 டிகிரின்னு பார்த்துருந்தோம். ஸோ m2ல் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அங்கேருந்து 120 டிகிரி எடுத்து 60 யூனிட்ஸுக்கு, 60ங்கிறது என்னென்னு தெரியுது இல்லையா? அந்த டேபிளில் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் காம்பனண்ட் கரஸ்பாண்டிங் டு மாஸ் 3 60 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வேல்யூக்கு இந்த லைன் ட்ரா பண்ணிடணும்ப்பா. தென் m4க்குள்ள டேட்டாவும் நமக்கு தெரியும். ஸோ m3லையும் இப்படி டாட்டட் லைன் ரெஃபரன்ஸ் போட்டுட்டு ரெஃபரன்ஸ்லேருந்து 255 டிகிரியில் 78 யூனிட்ஸுக்கு m4 ட்ரா பண்ணிடலாம். ஸோ அக்கார்டிங் டு பாலிகன்ஸ் லா தி க்ளோசிங் சைடு வில் பி தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக ஆப்போசிட் சைடில் ஃபோர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் தி பேலன்சிங் மாஸ் டு பி ஆடட் டு த சிஸ்டம் டு கீப் த சிஸ்டம் in complete balanced position இல்லையா? ஸோ இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டிய சைடு ஒரு சைடு தான். ஸோ அதுதான் நம்ம அட்டாச் பண்ண வேண்டிய பேலன்சிங் மாஸ் எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்கான ஃபோர்ஸ் காம்பனண்ட். ஸோ இந்த சைடை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த க்ளோஸ் பண்ண சைடை அப்படியே மெஷர் பண்ணோன்னா தட் வில் பி ஈக்குவல் டு 0.2 mx. டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும். டேபிளில் எக்ஸ் மாஸ் பேலன்ஸ் மாஸ்க்கு கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் காம்பனண்ட்டோட வேல்யூ 0.2 mx தான். ஸோ ஃபோர்ஸ் பாலிகன் அந்த க்ளோஸ் பண்ண வேண்டிய சைடை க்ளோஸ் பண்ணி மெஷர் பண்ணால் 0.2 mx கிடைக்கும். சிமிலர்லி அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த லைன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லைன் என்ன கொடுக்கும்? ஆங்கிள் தீட்டா எக்ஸ், என்ன ஆங்குலர் பொசிஷனில் பேலன்சிங் மாஸ் ஆட் பண்ணணுங்கிற டேட்டாவும் கொடுக்கும்ப்பா. ரெண்டையும் மெஷர் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ப்ராப்ளம் முடிஞ்சுது. ஸோ 0.2 mx மெஷர் பண்ணிங்க ஸ்கேல் கொண்டு அப்படின்னா 23 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸ்கேலையும் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதிலேருந்து mxோட வேல்யூ 115 கிலோகிராம். ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாஸை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த சிஸ்டத்தில் ஆட் பண்ணணும். எந்த ஆங்குலர் பொசிஷனில் அப்படின்னா மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 201 டிகிரியில்.
ஓகே, ஸோ இவ்வளோ தான் ப்ராப்ளம்ப்பா. ஸோ பாலிகன்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன ஆங்குலர் பொசிஷனில் எவ்வளோ மேக்னிடியூடில் மாஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டம் கம்ப்ளீட் பேலன்ஸ் பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்ளம். ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் அபவுட் பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாசஸ் ஆக்டிங் ஆன் அ சிங்கிள் பிளேன்.